ஹலோ கேர்ள்ஸ், நீங்க சிங்கிளா இருக்கலாம், கமிட்டடா இருக்கலாம், பிரேக்கப் ஆயிருக்கலாம், மேரேஜ் ஆயிருக்கலாம், மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் தான் ஈசன்பர்க். நான் இதுக்கு முன்னாடி 1 இயரா வேற ஒரு சேனல் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணி டெய்லி 100 பேருக்கு மேல ரிலேஷன்ஷிப் இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சேனல்ல எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் நான் இந்த சேனலே ஓபன் பண்ணியிருக்கேன். காலத்துக்கு வந்துட்டோம். நான் காலேஜ் படிக்கும் போது 100க்கு மேல பொண்ணுங்கிட்ட பழகி இருக்கேன். அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பொதுவா இருந்த பிரச்சனையே ஆண்கள் தான். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணு அழகா இருக்கும், ஆனா சிங்கிளா இருக்கும். அதே இன்னொரு பொண்ணு சுமாரா இருக்கும், ஒரே நேரத்துல 6 பையன்களை கட் பண்ணி வச்சிருக்கும். ஒரு பொண்ணு டாக்ஸிக்கான பையனோட கமிட் ஆயிருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படி வெளியில வரதுன்னு தெரியாது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா ஹஸ்பண்ட் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கும், ஆனா போய் பேசுறது தைரியம் இருக்காது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? ஒரு பையனை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு பையன்கிட்ட போய் எப்படி பேசுறது, ஒரு பையனை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, இதையெல்லாம் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். பொதுவா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும்.